இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா கோதுமை ரவா தோசை தான் சூப்பராக இருக்கும். இது 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திங்கன்னா 1/4 கப்பு ரவை போட்டு ஜீரகம் மிளகு எல்லாம் நுணுக்கி போட்டுக்கலாம். வெங்காயம் வேணும்னா வெங்காயம் போட்டு செஞ்சுக்கலாம். நான் வெங்காயம் இல்லாமல் தான் செஞ்சுருக்கேன். லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி மஷ்ரூம் ரைஸ் மட்டும்தான் செஞ்சுருக்கேன். அதாவது ஃப்ரைட் ரைஸ் டைப்பில் வெறும் பெப்பர் மட்டும் போட்டு எதுவுமே காயெல்லாம் சேர்த்தாம மஷ்ரூம் மட்டும் நிறைய போட்டு செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்கும், நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். இதுக்கு பொரியல்லாம் எதுவும் வேணான்னு சொன்னாலும் வெறும் மஷ்ரூம் ரைஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நிறைய பெப்பர் போட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் தூவி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணால் சூப்பராக ரெடி ஆயிடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு டிப்பு தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலான் இருக்கேன். வீட்டில் வந்து இப்படி ப்ளைனாக ஏதாவது சுவர் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒரு 100 ரூபா 150 ரூபாய்க்குள்ளேயே நீங்கள் இதெல்லாம் வாங்கி இது பண்ணிக்கலாம். நான் வந்து இது மீஷோவில் தான் வாங்கினேன். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணியாச்சு. இன்னொரு லஞ்ச் பாக்ஸை மீட் பண்ணுறேன். பாய்.